ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 25/7/2025. இன்றைக்கி நம்ம போடுற 3வது வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ்டு இன் வெப்சைட் ஆல்சோ. காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது ரிமைனிங் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸு, அதே போல் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, இது எல்லாத்துக்குமே நம்ம சேஃப் கட் ஆஃப் ஸ்கோர் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீ அடுத்தடுத்த வீடியோஸில் காலேஜ் வைஸ் கட் ஆஃபும் போஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், பெய்டு சர்வீஸில் வரக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண நாள். ஸோ கால் பண்ணுறீங்க, உங்கள் கால் எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அட்டன் பண்ணல அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் கவர்மெண்ட் காலேஜ், அதாவது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான 92.5% ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. எப்படிங்க சார் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது. இப்போது தமிழ்நாடு மாணவர்கள் அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. டாப்பர்ஸ் எத்தனை பேர் அவங்களுடைய விருப்ப கல்லூரிகள், எய்ம்ஸு, ஜிப்மரு, அது மட்டும் இல்லாமல் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவங்க விருப்ப கல்லூரி கிடைச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு, தமிழ்நாட்டிலையும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு, ஆல் இண்டியா கோட்டாலையும் சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் ஸ்டேட் கோட்டாவை விட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும்போது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கூடலாம் அல்லது குறையலாம். அந்த எண்ணிக்கையை பொறுத்து நம்ம மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வைக்கக்கூடிய தமிழக டாப்பர்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்ப கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது இன்னொரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஸோ அந்த ஒரு தேவையை மற்ற தமிழக மாணவர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். ஓசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு 520 அண்ட் எபோவ் இருந்தால் சேஃப் மார்க் 536 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரவுண்டு 1க்கான கட் ஆஃப். ரவுண்டு 2க்கு இதிலிருந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையலாம். பிசி கேட்டகரிக்கு 2017 கம்யூனல் ரேங்க்கு 560 க்ளோசிங் மார்க்காக இருக்கலாம். இதிலிருந்து கூடலாம் அல்லது குறையலாம். 208 பிசிஎம்முக்கு அதுக்கான நீட் ஸ்கோர் 501. இதிலிருந்து கூடலாம் அல்லது குறையலாம். இப்போதைக்கு நம்ம சொல்கிறது சேஃப் ஸ்கோர் மட்டும்தான். எம்பிசிக்கு 1093, அதுக்கான சேஃப் மார்க் 496. இதிலிருந்து கூடலாம் அல்லது குறையலாம். எஸ்சி கேட்டகரியினுடைய கம்யூனல் ரேங்க்கு 728, அதுக்கான சேஃப் ஸ்கோர் 437. இதிலிருந்து உங்களுக்கு கூடலாம் அல்லது குறையலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரவுண்டு 1 பற்றி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ எஸ்சிஏ கேட்டகரிக்கு 133 கம்யூனல் ரேங்க்கு. ஸோ அதுக்கான சேஃப் மார்க் 398 சேஃப் மார்க்கு. இதிலிருந்து கூடலாம் அல்லது குறையலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய அலாட்மெண்ட்டை வச்சு மாறுபடும். 44 எஸ்டி கேட்டகரிக்கு இதிலிருந்து உங்களுக்கு 401 அப்படிங்கிறது சேஃப் மார்க்காக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது 22 கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் 92.5% மாணவர்களுக்கு. ஓசி கேட்டகரிக்கு 495+ வச்சுருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். இப்போதைக்கு ரவுண்டு 1க்கு இதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. நம்ம வீடியோனுடைய பிகினிங்லேயே சொல்லிட்டோம், ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டாம்.
பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு 485 ப்ளஸ் இருக்கிறீங்கன்னா ரவுண்டு 1க்கு சேஃப் மார்க். 372 பிசிஎம்னுடைய கம்யூனல் ரேங்க்கு அதுக்கு 470 ப்ளஸ் இருந்தீங்கன்னா சேஃப் மார்க். எம்பிசி கேட்டகரிக்கு 1851 கம்யூனல் ரேங்க்கு அதுக்கான சேஃப் மார்க் 470 ப்ளஸ். எஸ்சி கேட்டகரிக்கு 1358 அதுக்கான சேஃப் மார்க் 410 அண்ட் எபோவ். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 304 அதுக்கான சேஃப் மார்க் 362 அண்ட் எபோவ் இருந்தால் சேஃப். எஸ்டி கேட்டகரிக்கு 91 கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு இதில் 361 அண்ட் எபோவ் இருந்தால் சேஃப் மார்க். இப்போது கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு உங்களுக்கு ஒரு சில காரணங்கள்னால இந்த கட் ஆஃப் மாறுபடும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கும் அதுக்கு மேலே இருக்கிற மார்க்கில் இருக்கிற கேண்டிடேட்டும் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் அவங்க சீட் எடுப்பாங்க. இல்லை சார் எங்கிட்ட நீங்கள் சொல்கிற மார்க்குக்கு மேலே இருக்குது, ஆனால் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா என்னால் அந்த பட்ஜெட்டை பேர் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாணவர்கள் சீட் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கான இந்த கட் ஆஃப், இந்த கேட்டகரிக்கான கட் ஆஃப் கூடலாம் குறையலாம். அதனால தான் நம்ம வந்து ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது ரவுண்டு 1க்கு மட்டும்தான். இது கூடலாம் அல்லது குறையலாம், அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து மாற்றத்திற்குட்பட்டது அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸு ப்ளஸ் பாண்டு இருக்குது. இது சென்னை பேஸ்டு அப்படிங்கிறதுனால இந்த காலேஜுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். அதாவது சென்னையில் இருக்கிற 4 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னா மாணவர்களுடைய அடுத்த தேர்வு இதாக தான் இருக்கும். அதாவது எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், வாமந்தூரார் இந்த 4ஐயும் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காத மாணவர்கள் இஎஸ்ஐசியில் சீட் எடுப்பாங்க. ஓசிக்கு 530 அண்ட் எபோவ் இருந்தால் இஎஸ்ஐசியினுடைய சேஃப் ஸ்கோரை எடுத்துக்கலாம். பிசிக்கு கடந்த ஆண்டு 1029 க்ளோஸ் ஆச்சு. இப்போ வந்து 525 அண்ட் எபோவ் வச்சுருக்கிறீங்கன்னா சேஃப் மார்க். பிசிஎம்முக்கு 530 ப்ளஸ் எபோவ் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இஎஸ்ஐசி கேகே நகருக்கு ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரிக்கு 475 கம்யூனல் ரேங்க்கும் 524 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா அது சேஃப் மார்க் எடுத்துக்கலாம். 376 ஃபார் எஸ்சி கேட்டகரியினுடைய கம்யூனல் மார்க்கு, அதுக்கு 465 ப்ளஸ் இருக்கிறீங்கன்னா சேஃப் மார்க். எஸ்சிஏக்கு 115 கம்யூனல் ரேங்க்கு, 398 ப்ளஸ் இருக்கிறீங்கன்னா சேஃப் மார்க். எஸ்டி கேட்டகரியினுடைய இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு 24 கம்யூனல் ரேங்க்கு, அதனுடைய சேஃப் மார்க்கு 400 ப்ளஸ்ஸு. இதுலேயும் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரவுண்டு 1க்கு தான். எதனால் அப்படின்னா, சார் நான் வந்து இந்த மார்க் வச்சுருக்கிறேன், ஆனால் 1 lakh பே பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னா நான் எம்பிபிஎஸ் அந்த கோர்ஸினோட டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பாண்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா நான் பிஜி பண்ணணும் அப்படின்னா இந்த சீட்டில் இந்த காலேஜில் சீட் எடுக்கிறதுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தயங்குவார்கள். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறனால இந்த கட் ஆஃபும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துட்டோம், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜ் பார்த்துட்டோம், அதே போல் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய ரவுண்டு 1க்கான கட் ஆஃப் மார்க். ஓசிக்கு 475 ப்ளஸ் இருந்தால் சேஃப் மார்க். பிசி கேட்டகரிக்கு 3992 கம்யூனல் ரேங்க்கு, 470 ப்ளஸ் இருந்தால் சேஃப் மார்க். பிசிஎம்முக்கு 397 கம்யூனல் ரேங்க்குக்கு 468 ப்ளஸ் இருந்தால் சேஃப் மார்க். எம்பிசி கேட்டகரிக்கு 2074 400 ப்ளஸ் இருந்தால் சேஃப் மார்க். எஸ்சி கேட்டகரிக்கு 1441 கம்யூனல் ரேங்க்குக்கு 400 ப்ளஸ் இருந்தீங்கன்னா சேஃப் மார்க். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 329 கம்யூனல் மார்க்கு 352 ப்ளஸ் இருந்தீங்கன்னா சேஃப் மார்க். எஸ்டி கேட்டகரிக்கு 115 கம்யூனல் ரேங்க்குக்கு 358 ப்ளஸ் இருந்தீங்கன்னா சேஃப் மார்க். ஓகேங்களா. சரி, இப்போ இங்கேயும் இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்பை விட கொஞ்சம் அதிகம். அதனால் இந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் ஒருவேளை அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு அவங்க தயாராக இல்லாத பட்சத்தில் உங்களோட மார்க் அதிகமாக வைத்திருந்தாலும் அவங்க வந்து
சீட் எடுக்காத பட்சத்தில் அதுக்கு கீழே இருக்கிற மதிப்பெண் இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த ரவுண்டு 1 கட் ஆஃப் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. கூடலாம் குறையலாம். அதுக்கான காரணங்கள் ஆல் இண்டியாவுக்கு டாப்பர்ஸ் எத்தனை பேர் வெளியில் போகிறாங்களோ அதனை பொறுத்து, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் மார்க் இருந்தும் அந்த ஃபீஸை நான் கட்ட முடியல அப்படின்ற மாணவர்கள் எக்ஸிட் ஆகிற பட்சத்தில் இந்த மதிப்பெண் விட குறையலாம். இல்லை அந்தந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மார்க் இருக்கிறீங்க அப்படின்னா சேஃப் மார்க். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து காலேஜ் வைஸ் கட் ஆஃப் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.